எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்களா? சார் ஃபில் பண்ணிட்டேன். எது குழப்பங்கள் இருக்கா, கன்ஃபியூஷன் இருக்கா? அது ஃபில் பண்ணுறதுல ஏதோ டஃப்பாக ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்க? டஃப்லாம் இல்லை சார். அதில் என்னன்னா பேரண்ட்டுக்கு, அதாவது நம்ம அம்மாவோட அவங்களோட ஓட்டர் ஐடிலாம் கேட்கும்போது நம்ம அவங்களால கனெக்ட் பண்ண முடியாது. ப்ரெசென்ட்டில் மேபி இருந்தால் கூட கொஞ்சம் கலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ ரெண்டாவது எஸ்ஐஆர் எதுக்கு அப்படிங்கிறதே இங்கே நிறைய குழப்பங்கள் இருக்குது. நிறைய பேர் வராமல் இருக்காங்க சார். நிறைய பேர் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்காங்க. ரீசன் என்னன்னா எஸ்ஐஆர் வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க, அதனால் அது ஃபில் பண்ண வேண்டான்னு வராமல் இருக்காங்க. இப்போ வந்து எஸ்ஐஆர் கொடுக்கறதே வந்து சிறுபான்மையினரோட குடியுரிமையை வந்து கேள்விக்குள்ளாக்குறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குல்ல, சரி அதை பற்றி நீங்கள்? இல்லை, மேபி அப்படியா இருக்குமோங்கிற ஒரு தாட் எனக்குமே உண்டு. ஆனால் அதை பற்றின கிளியரான நாலேஜ் எனக்குமே இல்லை, அதனால் தெரியல. பட் இப்போதைக்கு அஸ் அ கவர்மெண்ட் ஒரு டேட்டா கேட்குதுன்னா நம்ம கொடுத்து தான் ஆகணுங்கிறதுனால கட்டாயத்துக்காக கொடுக்குற மாதிரி இருக்குது. ஷேர் ஃபார்மு நான் மட்டும் இல்லை, இப்போ இந்தியாவில் உள்ள எந்த ஒரு எம்பியும் ஃபில்லப் பண்ண முடியாது. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா அதில் அவ்வளோ குழப்பம் இருக்குது, கன்ஃபியூஸ் இருக்குது. நீங்கள் ஃபில்லப் பண்ணிட்டீங்களா? வாங்கி வச்சுருக்கேன், நான் இன்னும் ஃபில்லப் பண்ணல. உங்கள் இது யாரும் ஹெல்ப் பண்ணுறாங்களா அதுக்கு? அது எப்படி? இன்னும் ஹெல்ப்லாம் கொடுக்கல. அப்ளிகேஷன் வீடு தேடி வந்து கொடுத்தாங்க, கொடுத்து வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் ஃபில்லப் பண்ணலை. ஃபில்லப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப குழப்பமாக தான் இருக்குது. என்ன மாதிரியான குழப்பங்கள்? முந்தைய தீவிர வேட்பாளர்னு சொல்லி அந்த 2 பேஜ் வருது இல்லை, அந்த 2 பேஜில் ரொம்ப மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. ஆமாம், அதை கண்டுபிடிக்கணும். பழைய எபிக் நம்பர் கண்டுபிடிக்கிறது, அது ஒவ்வொரு அந்த ஓட்டர் லிஸ்ட்டு யார் வச்சுருக்காங்களோ அவங்க தேடி பிடிச்சி எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் அது குழப்பமான எஸ்ஆருங்கிறது தேவையில்லாத தான். இந்தியாவுடைய ஒவ்வொரு குடிமகனுக்கும் குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. எஸ்ஏஆர் ஃபார்மை ஃபுல்லப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் விவசாயம் பத்தாது, அனுபவம் பத்தாது. இவங்க டெபிட் பண்ணிட்டு இருக்க ஆளுங்க வந்து சத்துணவு வேட்பாளர் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன படிச்சிருப்பாங்க? அவங்கலாம் 8வது 10வது பாஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஃபெயிலாக இருப்பாங்க. அதில் கேட்டிருக்க எல்லா வரமும் சரி இருந்தால் ஓரளவுக்கு ஒரு 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 நல்ல ஒரு படித்தாலாம் ஒரு ஆஃபீஸரை போட்டிருக்கணும். ஆனால் இவங்க போட்டிருக்கும் போது 3 நாள் 10 நாளைக்குள்ளே ஒரு 1000 2000 ஃபார்மை கொடுத்து எழுதி வாங்கினா அவங்களுக்கு சும்மையாக போயிடும். ஏன்னா எல்லா மக்களுக்கும் வந்து அதில் வந்து அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்காது. அவங்க காலேஜா எங்கே போவோம், எவ்வளோ சம்பாதிக்கலாம், வரலான்ருப்பவங்க இது வந்து ஏதோ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எழுதி கொடுப்பாங்க, அட போப்பா அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து நிற்பாங்க, ஓட்டு போகிற அன்னைக்கு வந்து ஐயோ ஓட்டு போயிடுச்சே அப்படிம்பாங்க. மொபைல் மூலியமாக தான் நாங்கள் பண்ணோம். எங்களுக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லை. அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலியமாக தான் அதை இது பண்ணி கொடுத்தாங்க. 18வது வார்டுனா ஒரு அங்கன்வாடியிலேருந்து ஒரு லேடிஸ் வராங்க. அவங்க வந்து வீடு வீடாக போய் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடியை எடுத்து எந்த வருஷத்தில் வந்ததுன்னு சொல்லி செக் பண்ணி ஃபார்ம் கொடுத்து இதை ஃபில்லப் பண்ணி இதை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. படிக்க தெரியாதவங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், படிக்க தெரிஞ்சவங்க அவங்களாவே பண்ணிக்கிறாங்க. கொடுத்துருக்காங்க, என்ன ஃபில் பண்ணல இன்னும். இன்னும் ஃபில்லப் பண்ணல, கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு எல்லாமே இருக்குது, இன்னும் கொடுத்துருக்காங்க. குழப்பம்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, வாங்கிட்டேன், இன்னும் நான் அதை ஃபில் பண்ணலை. அதில் வந்து இல்லை ஃபில் பண்ணாமன்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர் இருக்கோம். 3 பேருக்கும் ஒவ்வொரு அட்ரஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் 3 பேருமே ஒரே தொகுதி ஒரே வீட்டில் தான் இருக்கோம். ஆனால் 3 பேருக்குமே வேறு வேறு அட்ரஸ் இருக்குது. அப்படின்றனால சரி அது என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நான் எங்கள் பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ்கிட்ட கேட்கும்போது அவங்களும் அதே தான் சொன்னாங்க, அட்ரஸ்லாம் கொஞ்சம் மாறி இருக்குது, இது என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபில் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறனால சரி ஃபஸ்ட்டு அது என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். நமக்கு அந்த ஃபார்மை பற்றி தெரிஞ்சாதான் அதை ஃபில் பண்ணி நம்ம கொடுக்க முடியும். தெரியாமல் ஒன்று வந்தோம் அப்படின்னு ஃபில் பண்ணி கொடுக்க முடியாதுல்ல, அதனால் ஜஸ்ட் அதை நான் வாங்கி மட்டும் வச்சுருக்கேன். அது வீட்டில் வாங்கியிருக்கிறாங்க, நான் அதை முழுசாக படிக்கலை. பார்த்தீங்களா? அதான் நான் இங்கே தொழிலுக்கு வந்துட்டேன். வந்து கொடுத்துருக்குறாங்க, ஆனால் இன்னும் அந்த படிவத்தை நான் பார்க்கல. எஸ்ஐஆர் ஃபார்ம் வாங்கிட்டீங்களா? வாங்கியிருக்குங்க. அதில் எதுவும் குழப்பம் இருக்கா ஃபில்லப் பண்ணுறதுல? அதில் ஒன்றும் குழப்பம்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் அந்த பழைய இதெல்லாம் எழுத சொல்கிறாங்களா, அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குங்க. யாரும் ஹெல்ப் பண்ணுறாங்களா? அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அதை பண்ணிடுங்க, இல்லைனா ஓட்டர் இல்லை நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரி, அதை பண்ணிடுறேங்க. இல்லை, அவங்களே வந்தாங்க, இது எதாவது பண்ணணும்னாங்க. சரின்னு சொல்லி கரெக்டாக இது பண்ணோம். சரின்னு இது பண்ணியாச்சு. கொடுத்துட்டீங்க, ஃபார்ம் பண்ணி ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டீங்க? பண்ணி கொடுத்தாச்சு. கொடுத்துருக்குறாங்க, வீட்டில் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக பண்ணி கொடுக்கல. அது ஃபார்ம் ஆகிட்டீங்க, நேற்று கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபில்லப் பண்ணுறதுல ஏதாவது குழப்பங்கள் இருக்கா, சந்தேகங்கள் இருக்கா? செஞ்சுக்கிறேன் இருக்காங்க, அதிகாரி வரலாம் வந்து அவங்களே ஃபுல்லப் பண்ணிக்கிறேன். ஆமாம், ஃபில்லப் பண்ணிட்டீங்களா? அதில் எதுவும் குழப்பங்கள் இருக்கா? என்ன பண்ணலான்பா, ஒரு இந்த புதுசாக வந்து 2000க்கு மேலே வந்தது தான் கொஞ்சம் குழப்பரேஷனாக இருக்குது. பழசெல்லாம் வந்து ஓரளவு நார்மலாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஏரியாவில் கொடுக்குற அந்த சத்துணவு அமைப்பாளர் வந்து கரெக்டாக போய் பண்ண மாட்டேங்கிறாங்க. உங்கள் பிஎல்ஓ வந்து சரியாக பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏரியாவில் டோட்டலாகவே பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அவங்க ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறாங்க, கரெக்டான டீட்டெயில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது கரெக்டாக சொன்னாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். பண்ணாமல் எப்படி பண்ணணும் தெரிஞ்சவங்களுக்கு பண்ணிடுவாங்க, தெரியாதவங்களுக்கு எப்படி பண்ணணும் தெரிய மாட்டேங்குது. திமுக சார்ந்த பூத் ஏஜென்ட்ஸ் அவங்களாம் ஹெல்ப் பண்ணலையா? அவங்க ஹெல்ப் பண்ணால் தான் அடுத்தது எதுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு ஏதோ மீடியாவில் வந்திருக்கு.
நீங்கள் எதுக்கு போகிறீங்க, அவங்க பார்க்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து பண்ணல, லோக்கலில் உள்ள ஆள் பண்ணலன்னா நிறையா ஓட்டு வந்து இதாகிடும். இப்போயே மக்கள் வந்து ஓட்டு போடாட்டி பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. 2002 லிஸ்ட்டு பாகம் என்ன வருஷம் என்னெல்லாம் கேட்கறனால இதெல்லாம் யார் போய் அலைஞ்சிட்டு இருக்குது பொழப்ப விட்டுட்டு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறோம். ஃபில்அப் பண்ணலாம் கொடுத்தோம், அது நல்லது தானே. குழப்பங்கள் இருக்கா அதில் எதுவும்? அதில் என்ன குழப்பம் இருக்குது? நாங்கள் தான், ஏன்னா நீங்கள் உங்கள் ஓட்டர் ஐடி எடுத்து பார்த்தா தெரியும், நீங்கள் உங்கள் ஓட்டர் ஐடி மாதிரி தெரியாது. நல்லது தானே, புதுசாக அப்டேட் பண்ணி வச்சுக்கலாமே. நான் தான் இப்போ ஓட்டு போட்டு வரேன் அப்படி தெரிஞ்சுக்கலாமே. அதில் குழப்பங்கள் எதுவும் இல்லை. அதனால ரொம்ப எளிமையாக தான் இருக்குது ஃபில்அப் பண்ணுறதுலாம். அது வந்துக்குன்னே தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு. குழப்பமாக இருக்கா ஃபில்அப் பண்ணுறது? ஃபுல்லப் பண்ணுறதுக்கு குழப்பம் கிடையாது. படித்தவங்க கூட வந்து தடுமாறதான் செய்கிறாங்க. ஆனால் அது எதுக்காக கொடுக்குறாங்க? நம்ம ஓட்டை திருடுறாங்களா, இல்லை நம்ம இருக்கிறதுல நியாயம் இல்லையா என்னன்னே அது தெரியல. ஆனால் ஃபுல்லாக பண்ணிட்டோம். ஆமாம் ஆமாம், எங்களுக்கு குழப்பம் இல்லை. எங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துச்சு. இப்போ தான் எழுதி கொடுத்தா இன்னும் போய் சேரல.